வணக்கம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் சீரியஸில் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா பஸ்டிங் த மித்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தேவையான சில டேர்ம்ஸை பற்றிலாம் பார்த்தோம். தேர்ட் பார்ட்டில் கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது, அந்த அனலைஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸ்டாக் மார்க்கெட் பற்றி. ஸோ ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லை ட்ரேட் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்போ இன்வெஸ்டோ ட்ரேடோ பண்ண போகிறீங்க. பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக எதனா மிஸ்டேக்ஸ் நடக்கும். எல்லாமே கரெக்டாலாம் போகாதுல்ல, எதனா மிஸ்டேக்ஸ் நடக்கும். அப்படி மிஸ்டேக்ஸ் நடக்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அப்போனா திரும்பி நம்ம அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம்ல. ஸோ ஒரு காமனாக பிகினர் என்ன மாதிரியெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, அந்த மிஸ்டேக்ஸில் ஒரு 7 காமனான மிஸ்டேக்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸோட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சீரீஸ் வீடியோலாம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. அவங்களோட ஸ்டோரிஸை கேட்டிருப்போம், இல்லை அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம யூஸ் கூட பண்ணியிருப்போம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபெயில் ஆனவங்கள நம்ம பார்த்துருக்கோமா, அவங்களோட ஸ்டோரிஸை நம்ம கேட்டிருக்கோமா, இல்லை அவங்கக்கிட்ட ஏன் ஃபெயில் ஆனீங்கன்னு கேட்டிருப்போமா, கிடையாது. உண்மையை சொல்லணும்னா சக்ஸஸ் ஆன பீப்புள் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டதை விட ஃபெயில் ஆனவங்க கிட்டேருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். ஸோ ஒரு 7 காமனான மிஸ்டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா நோ ஐடியா ஆஃப் வேல்யூவேஷன். ஒரு கம்பெனியை நம்ம வாங்க போகிறோம், எல்லாமே அனலைஸ் பண்ணியாச்சு, நல்ல கம்பெனியாக இருக்குது, நம்ம அப்படியே போய் வாங்கிடக்கூடாது. ஸோ ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எவ்வளோ முக்கியமோ நம்ம பார்க்குறோமோ, அதே மாதிரி அந்த கம்பெனியோட ப்ரைஸ் இப்போதைக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்ற பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கம்பெனியோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் நம்ம வாங்கணும். ஐ மீன் அண்டர் வேல்யூடாக இருந்தால் வாங்கணும். ஓவர் வேல்யூடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறோம், அதே மாதிரி அந்த கம்பெனியோட ப்ரைஸோட வேல்யூவேஷன்ஸும் பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னா ஃபாலோ த ஹெட். இந்த கம்பெனி என்னோட ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த கம்பெனியை நானும் வாங்கியிருக்கேன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இல்லை ரிலேட்டிவ் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறத கேட்டு நம்ம ஒரு கம்பெனியில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஓன் அனலைஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நம்ம தான் எல்லா ஸ்டெப்பும் எடுக்கணும். ஸோ அதனால் நம்ம ஃபுல் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கணும். தேர்ட் மிஸ்டேக் என்னன்னா லுக் அட் 52 வீக் லோ. ஒரு 52 வீக் லோவில் இருக்கிற ப்ரைஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப சீப்பாக இருக்கும், ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு நினச்சி. ஆனால் அதே மாதிரி 52 வீக் ஹையில் இருக்கிற ப்ரைஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அது நல்லா ஹையில் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. உண்மையாக சொல்லணும்னா 52 வீக் லோவில் இருக்கிற ப்ரைஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னும் கம்மியாகாதா, அதே மாதிரி 52 வீக் ஹையில் இருக்கிற ப்ரைஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாகாதா? ஸோ எப்படி வேணா ஆகலாம்ல. ஸோ அதனால ஒரு கம்பெனியை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது 52 வீக் லோல இருந்தால் தான் வாங்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷனை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. அது அண்டர் வேல்யூடாக இருந்துச்சுன்னா வாங்குங்க, ஓவர் வேல்யூடாக இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. ஃபோர்த் மிஸ்டேக் என்னன்னா பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பென்னி ஸ்டாக்ஸில் போய் தேடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் குளோபல் எஜுகேஷன் லிமிடெட் பற்றி சொல்லுங்கன்னு நிறைய டைம் கேட்டிருக்காரு. குளோபல் எஜுகேஷன் லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சர்வீசஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. அவங்க குவாலிட்டி கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்ணுறாங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கெல்லாம் ஸ்கில் பேஸ்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணி தந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்டர்ன்ஷிப்பு, பிளேஸ்மெண்ட்ஸு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி தந்துட்டுருக்காங்க. குளோபல் பவர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பவர் கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்றதுக்காக ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 48 crores இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பாத்தீங்கன்னா மோரோலஸ் நல்லா இருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம கடனும் நல்லா கம்மியா இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட பிரைஸ் 40 rupeesன்னு இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு லாஸ்டா. ஸோ இந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு பென்னி ஸ்டாக். ஸோ ரொம்ப கம்மியான மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கிற ஸ்டாக். ஸோ நிறைய வாலட்டிலிட்டி இருக்காது. ஒருவேளை ஹை ரிஸ்க் நீங்க வச்சீங்கன்னா இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஏன் இந்த ஸ்டாக்கை சொல்றேன்னா இது ஒரு பென்னி ஸ்டாக். இந்த ஸ்டாக்ல நீங்க ஹை ரிஸ்க், என்னால இந்த ரிஸ்க் எடுக்க முடியும் நினைச்சீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் நீங்களும் உங்களுக்கு ஹை ரிஸ்க் இருந்துச்சுன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா பென்னி ஸ்டாக்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
ஃபிஃப்த் மிஸ்டேக் என்னன்னா அவாய்ட் குவாலிட்டி ஸ்டாக்ஸ். நல்ல ஒரு கம்பெனி நல்ல growth இருக்கு, அதுக்குன்னு நல்ல ஒரு பேரும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா போய் உடனே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் ஆல்ரெடி நல்லா growth ஆயிடுச்சு இல்லை, மிட் கேப் ஸ்மால் கேப்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதானே நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு நல்ல கம்பெனி குவாலிட்டி ஸ்டாக்ஸ்னா இந்துஸ்தான் யூனிலிவர், HDFC பேங்க், டைட்டன் கம்பெனி, TCS இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து எப்பவுமே நல்ல ஒரு growth இருக்கும், நம்மளுக்கு ரிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சிக்ஸ்த் மிஸ்டேக் என்னன்னா எண்ட் அப் இன்வெஸ்டிங் இன் டே ட்ரேடிங் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். இன்வெஸ்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ரிட்டர்ன் கிடைக்கல, அதிகமான என்னால் பேஷண்ட்டாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிகினராக என்ன பண்ணுவாங்கன்னா சரி போதும் என்னால் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு டே ட்ரேடிங் போயிடுவாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் தான் இன்னும் நிறைய நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வருதுன்னு அதில் அப்படியே போயிடுவாங்க. ஸோ அது போகும்போது நிறைய லிவரேஜஸ் எல்லாம் கடன்லாம் நிறைய வாங்கி வாங்கி அவங்க வந்து நிறைய லாஸ் தான் ஆவாங்களே சரி, ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட்னு ஒன்று வரவே வராது. ஸோ அதனால ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை டே ட்ரேடிங் எல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஆனக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணாதீங்க. செவன்த் மிஸ்டேக் என்னன்னா நெவர் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி. இப்போ இந்த கம்பெனியில் ஏதோ ஒரு ரீசனால இந்த கம்பெனியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆனால் அந்த கம்பெனி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணியிருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தானே நம்ம பார்க்கணும். ஸோ அதனால ஒரு கம்பெனியோட ஹிஸ்ட்ரியை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி மொத்த ஹிஸ்ட்ரியாக அந்த கம்பெனியை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியோட ஹிஸ்டரியும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு பிகினரா இருந்தாலும் சரி. நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா இந்த 7 மிஸ்டேக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாதீங்க. இல்ல ஆல்ரெடி நான் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னீங்கன்னா திரும்பியும் நீங்க இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.